அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணம் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பாகத்தில் 51வது அத்தியாயம்ங்க. கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம பரம்பு நாட்டிலேருந்து திரையர்களும் நம்ம நீலன் இவங்க எல்லாரும் அந்த தேவவாக்கு விலங்கு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் பாண்டிய அரசிட்ட கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரையும் நம்ம பாண்டிய அரசர், அதாவது பேரரசர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சூழ்கடல் முதுவனுக்கு 20 தேவவாக்கு விலங்குகளை கொடுத்து நீங்கள் யவனத்துக்கு போங்க, வணிகம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீத 20 அவரே வச்சுக்கிட்டாரு. அப்புறம் இவங்களை திரையர்களை நம்ம சூழ்கடல் முதுவனுக்கு தான் அவர் பரிசளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத கதையில் அவங்க போராடி கடத்திட்டு வந்ததே அதுக்கு தான். ஆனால் இப்போ பேரரசர் என்ன முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த திரையர்களை யவனர்களுக்கு பரிசாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிப்பாலஸ் அவருடைய கப்பலில் நம்ம திரையர்களை ஏற்றுறாங்க. அந்த திரையர்களுடைய கூட்டத்தில் வேறு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீலனும் இருக்கார், இன்னும் கொஞ்சம் பரம்பு நாட்டு வீரர்களும் இருக்காங்க. எதுக்கு ஏன் அப்படின்னு தெரியாமல் இவங்க எல்லாரும் அந்த கப்பலில் ஏறுறாங்க. அப்போ ஏறும்போது அவங்கள ஒரு கட்டை வச்சு அந்த கட்டையில் 2 பக்கம் ஓட்டை போட்டு அதில் அவங்க கையை உள்ளே விட்டு கம்பியால் சங்கிலியால் கட்டி தான் மேலே ஏற்றுறாங்க. திடீர்னு இவங்கள இவங்களுக்கு வீரம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு அவங்கள தெளிவுபடுத்துறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே இவங்க எல்லாரையும் திரையர்களை கடலுக்குள்ளே தூக்கி ஒவ்வொருத்தவளாக போட்டதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்ததுங்க. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த கடலுக்குள்ளே திரையர்கள் குதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நம்ம கேட்கலாமா? அதாவது அந்த பொழுது நள்ளிரவை கடந்தோன்னே துறைமுகம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. யவனர்களின் கோட்டையிலிருந்து எழும்பிய இசைக்கருவிகளின் ஓசை எங்கும் திசை எங்கும் பரவிட்டே இருந்துச்சுங்க. அங்கே விருந்து நடைபெற்று இருந்துச்சு இல்லையா. அப்போ கூச்சல் ரொம்ப கச்சன்னு கத்திட்டே இருந்தது. அந்த கோட்டை சுவர் தாண்டியும் வெளியில் கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க. உச்சத்தை அடைஞ்ச யவனர்களின் இசையோசை முடிஞ்சதும் கூத்துப்பறையின் ஓசை தொடங்குச்சுங்க. பாண்டிய அழகிகள் ஆட்டத்தில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. விருந்தில் விடைபெறும் தருணம் தான் வெறி கூட்டம் ஆட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி தான் எல்லாரும் மயங்கி பார்த்துட்ருக்காங்க. இப்போ இரவும் இசையும் மதுவும் அப்படி ஒற்றை கோட்டில் வடம் பிடித்து நிற்க ஆணும் பெண்ணும் வவ்வால் என அதை பற்றி தொங்கிட்டு இருந்திருக்காங்க. மோகம் எது ஒன்றையும் தலைகீழாக மாற்றுவதில்லை, தலைகீழாக மாறும் பொழுது தான் அது இயல்பு கொள்ளும். அப்படி தான் இருக்குது. கிப்பாலசின் நாவாய் துறைமுகத்தில் பெரு வீரனை போல கம்பீரமாக நின்றுட்டு இருக்குங்க. அப்போ மீகான் நின்று பார்க்கும் அதன் கூம்பு மாடத்தின் கீழே யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரையர்களை அமர வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து சற்று தள்ளி யவன காவல் வீரர் அவனும் நின்றுட்டு இருக்கான். காவல் வீரர்களின் கவனம் எல்லாம் நாவாயில் பொருள்களை ஏற்றும் பணியாளர்கள் மீது தான் இருந்திருக்கு. திரையர்களை ஒன்றும் கவனிக்கலை. பிணிக்கப்பட்டுள்ள திரையர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எதுவும் இருப்பதா அவங்களுக்கு தோணலை, அதனால அவங்க கவனிக்கலை. அடுத்து குத்த வைத்தபடி உட்கார்ந்திருந்த நீலன் கொஞ்சம் அப்படி தலையை தூக்கி அப்படி அந்த பக்கம் பார்க்குறான். அவனுக்கு நேர் எதிர வானில் மெல்லிய 3ஆம் பிறை அப்படி கண்ணை அப்படி சிமிட்டி இருக்குங்க. பரம்பின் செய்தியை அது ஒளிச்சிந்தி அவனுக்கு சொல்லுவது போல இருந்திருக்கு. ஏதோ ஒரு செய்தி. பிறை நிலவை அப்படி கூர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. நினைவுகள் எங்கெங்கோ ஓடி மறையுது. பிற விண்மீன்களையும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நம்ம நீலன். எல்லோரும் இங்கே வந்துட்டீர்களா அப்படின்னு மனம் கேட்ட பொழுது உதட்டோரம் ஒரு சிரிப்பு ஒன்று அப்படி மேலெழுது நம்ம நீலனுக்குங்க. காலம்பன் நீலன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவனையே பார்த்துட்டு இருக்கான். 3ஆம் பிறை நிலவை பார்த்தபடி எந்திரிச்சிடுறாரு நம்ம நீலன். காவல் வீரர்கள் ரொம்ப தொலைவில் பொருட்கள் ஏற்றப்படுவதையே பார்த்துட்டே இருக்காங்க. எழுந்த நீலனின் கண்ணில் முதல்ல பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைகையின் நடுவில் அசைந்தபடி அப்படி கடல் நோக்கி போகும் கப்பல் ஒன்றுங்க. அதை நல்லா உச்சு கூர்ந்து பார்த்துட்டு இருக்காரு நீலன். அந்த விலக்குழியில் கப்பலின் மேல் தளத்தில் ஒரு ஏதோ இருக்குதுன்னு தெரியுது. அது என்னன்னு அப்படி துல்லியமாக ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாரு நீலன். வேலையால் ஒருத்தன் மீகா நிற்கும் கூம்பு மாடத்தின் மேல் கூண்டு ஒன்றுன வச்சுட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான். நீலன் அது என்ன கூண்டு அப்படின்னு உற்று கவனிக்கிறான். நம்ம தேவவாக்கு விலங்குங்க, அதை கொண்டு செல்ல வடிவமைக்கப்பட்ட கூண்டு தான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சபடி கீழே சொல்லிக்கிட்டே உட்கார்றாரு அமைதியா. அமர்ந்த வேகத்தில் அவனுடைய நாக்கு குழன்று ஒரு சிற்றொலியை எழுப்புதுங்க. அது என்ன சிற்றொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணில் கத்துவது போல ஒலிங்க. திரையர்கள் யாருக்குமே எதுவுமே புரியலை. ஒருவர் முகத்தை ஒருவர் அப்படி மாற்றி மாற்றி பார்க்குறாங்க அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க. காலம்பன் நீலனின் செயலை அப்படி கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கான்.
கூட்டத்தோட நடுவுல உட்கார்ந்திருந்த பரம்பின் வீரர்கள் இருவருக்குமான ஒளி குறிப்பு தாங்க அந்த அணில் மாதிரி கத்துறது நீலன். அவங்க தங்களுக்கான உத்தரவு கிடைச்சிருச்சு அப்படின்னதும் உடனே வேலையை தொடங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கழுத்தை ஒட்டி வேர்கொடி ஒன்று கட்டிட்டு வந்திருப்பாங்க போல. அதை கீழ்த்தாடையை அப்படி கழுத்தோட தாழ்த்தி அப்படி நாக்க நீட்டி அந்த வேர்கொடியை அப்படி பற்ற நினைக்கிறாரு அந்த பரம்பின் வீரர்கள். அது உள்கழுத்தில் பதிஞ்சிருந்ததுனால எளிதில் நாக்கின் நுனிக்கு கொஞ்சம் சிக்கலங்க. இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு நாக்கை வச்சு கீழே அந்த செடியை அப்படி இழுத்து வாயில கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் முயன்றுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நாக்கு நுனியில வேர்கொடி சிக்கிடுச்சு. மெல்ல அதனை நுனி நாக்குல அப்படி ஏந்தி உள்வாய்க்குல கொண்டு போறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு திரையர்களுக்கு புரியவே கிடையாது. உற்று பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா பண்றாங்க இவங்க, எதுக்கு அதை போய் இவன் ஒரு அணில் மாதிரி கத்துறான், இவன் என்னடான செடியிலெல்லாம் வாயில வச்சு இழுத்து கடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம திரையர்கள் பார்த்துட்டே இருக்காங்க. அது நத்தச்சூரியின் காய்ந்த இலைகளை கொண்டு திருகி கட்டப்பட்ட கொடிங்க. நத்தச்சூரிய வாயிலிட்டு மென்ற ஒருத்தன் கல்ல கூட கடிச்சு நொறுக்கிடுவான்னா பார்த்துக்கோங்களேன். அதன் சாறு உருவாக்கும் வீரியத்துக்கு இணையே கிடையாதுங்க. நத்த சூரியன் இலைகளை அப்படி மென்று அதன் சாறு பல் எடுக்கல இறங்க தொடங்கினதும் மாற்றங்கள் தெரிய தொடங்குது. பல் ஈறுகளில் அப்படி கங்கனை கொட்டியது போல அவங்க துடிக்க தொடங்குறாங்க. எலியின் வீறு கொண்ட வகையான செம்மூக்கனை போல அவங்க மாறுறாங்க. மேல்தாடை பற்கள் கீழ்த்தாடை பற்களை அப்படி நரன்னு கடிச்சிட்டு நொறுக்கி விடுவது போல பண்ணிட்டு இருக்காங்க. கடவாய் பற்கள் இலையின் கடைச்சாறு கடைசி சாறு இறங்கும் வர அரைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. எந்த கணம் அது தொடங்க போகுது அப்படிங்கிறத காண நம்ம நீலனுடைய கண் அப்படி ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கு. ஒரு கண பொழுதுல அது தொடங்குது. அவன் முதல்ல தன் கைகளில் பூட்டப்பட்டிருந்த மரக்கட்டை சொன்னேன் இல்லையா, அந்த மரக்கட்டைய கடிக்க தொடங்குறான். மிக கடினமான மரங்களை சோளத்தட்டையை கடிச்சு துப்புவது போல துப்பிட்டான்னா பார்த்துக்கோங்களேன். நிகழ்வதை காலம்பன் அப்படி கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. செம்மூக்கனின் வேகம் கடிக்க தொடங்கின பிறகுதான் பல மடங்கு அதிகமாகுது. மற்ற எலிகள் மண்ணின் மேலே எவ்வளவு வேகமா ஓடுமோ அதுபோல செம்மூக்கன் மண்ணுக்குள்ள கரவென கடிச்சு துளையிட்டு கொண்டே ஓடும்னு சொல்லுவாங்க இல்லையா. கப்பலின் மேலே இருந்த இரு செம்மூக்கன்களும் தமக்கு விலங்கா இடப்பட்ட கை கட்டைகளை கடிச்சு துப்ப தொடங்கினதும் வேகம் பல மடங்கு அதிகமாகுது. தனது கை கட்டையை கடித்து 2 துண்டாக்கியதும் நீலனை நோக்கி பாஞ்சு வர்றான் ஒருத்தன். நீலனோ காலம்பனை கை காட்டுறான். வந்தவன் திரும்புவதற்குள் மற்றவன் காலம்பனின் கை கட்டையை கடிச்சு கொண்டிருக்கான். அவன் முடிப்பதற்குள் நீலனின் கை கட்டையை கரகரவனை கடிச்சு துப்பிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு வீரனின் கை கட்டையும் கடிச்சு 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 துப்பி முடிச்சிட்டாங்க. நத்தை சூரியன் வீரியம் குறையும் முன் கடித்தாகணும் இல்லையா, அதுக்கு தான். நேரமாக ஆக அதன் வீரியம் குறைய தொடங்கிருச்சுங்க. அவ்வாறு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடிப்பவனின் பல்வலி தாங்க முடியாதாயிரும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்பொழுது இருக்கும் நிலையில அவங்க 2 பேரும் இந்த கப்பலையே கடிச்சு 2 கூரை நொறுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வேகமா எல்லாத்தையும் கடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க உடல்ல ஏறி இருந்த வன்மம் நத்த சூரியையும் விஞ்சுவதா இருந்திருக்கு. செம்மூக்கனின் வேகம் உச்சத்துல இருந்திருக்கு. காலம்பன் ஒரு அதிசயத்தை கண்ணு முன்னால பார்த்துட்டு இருந்தாரு. வேலை முடிஞ்சதும் செம்மூக்கன்களின் வேகம் குறையலங்க. அவங்க நாவாயின் விளிம்பை கடிச்சு தங்களை ஆசுவாசப்படுத்த முயன்றுட்டு இருந்தாங்க. அதோட விட்டாதான் அவங்களுக்கு பல்லு வரி வரும் இல்லையா, அதனாலதான் இப்ப கப்பலை கடிக்க தொடங்குறாங்க. ஆனா வேலை இனிமேல் தான் தொடங்க போகுது. இப்பொழுது உடல்ல ஏறி இருக்கும் வீரியத்தை எது கொண்டும் குறைக்க முடியாது. பரம்பின் மற்ற 3 வீரர்களும் இடுப்பு துணியோடு இணைச்சு கட்டப்பட்டிருந்த நார்கொடியை உருவி எடுக்கிறாங்க. அதெல்லாம் பால் குரண்டியின் காய்ந்த சக்கைகளை கயிறா திரிச்சு கட்டப்பட்டதுங்க. கயிறுகள் எல்லாம் சிறு சிறு அளவாக பீக்கப்பட்டு ஆளுக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டுச்சு. ஒருவன் அருகில் இருந்த விளக்குல ஒரு கொடியை பற்ற வைக்கிறான். தீப்பற்றி பிடிச்சதும் எல்லோரும் கைப்பிடிக்கும் நெருப்பு பரவ ஆரம்பிச்சிருச்சு. நாவாயின் விளிம்பு கட்டையை தாண்டி 20 பேரும் கப்பலின் மேல் தளத்துல நீருக்குள்ள குதிச்ச பொழுது எல்லோரோட கையிலையும் பற்றி எரியும் பால் குரண்டி இருந்துச்சு. பொருள்கள் ஏற்றப்படுவதிலேயே கவனம் கொண்டிருந்த காவல் வீரர்கள் என்ன சத்தம் அது அப்படின்னு அப்பதான் திரும்பி பார்க்குறாங்க. கை கட்டையோடு நீர்ல குதிக்கும் அடிமைகளை நினைச்சு அப்படி பரிதாபத்தோடு எட்டி பார்க்குறாங்க. என்னடா அது, 50 பேரும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே உள்ள குதிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க, என்னடா நம்ம உள்ள தூக்கி வீசி இவங்க வலிமையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்கெல்லாம் குதிச்சுட்டாங்க. அப்ப எவனும் தேர மாட்டானா, எவனும் பொழைக்க மாட்டான் போ அப்படின்ற மாதிரி அவங்க எண்ணம்ங்க. குதிக்கும் பொழுதே கையில் இருந்த பால் குரண்டியை விட்டு விட்டு நீர்ல மூழ்கினவங்க மீண்டும் எழுந்த போது
எரிந்தபடி மிதந்து கொண்டிருந்த பால் கொரண்டிய கையில் ஏந்தினாங்க. மற்ற 3 பரம்பு வீரர்களும் கழுத்துல இருந்த தாயத்தை அப்படி பிச்சு எடுத்து வாயில போட்டு மெல்றாங்க. தாயத்துக்குள்ள இருந்தது எல்லாம் பொறி துகள்கள்ங்க. நல்லா மெண்டு பின் பால் கொரண்டியில் எரிய நெருப்போடு சேர்த்து மூச்சை இழுத்து பொறி துகளை நாவாய்கள் மீது அப்படி ஊதினாங்க பாருங்க. பொறி துகள்கள்ல நெருப்பு பட்டா போதும், எந்த நிலையில அணையாது இல்லையா? கங்குகளை உருக்கி வைத்துள்ள மணல் துகள்கள் போல அது அப்படியே பறக்குது. அது நெருப்பை எளிதில் அணைய விடாதுங்க, அப்படி கனன்றுட்டே இருக்கும். நீர்ல மிதந்து ஊறிய கட்டைகள் முழுமையும் பற்றி பரவும் வர பொறித்துகளின் தளல் அப்படி அணையாமலே இருக்குதுங்க. ஒருவன் மாற்றி ஒருவன் ஊதி தள்ள பால் கொரண்டிய நெருப்பு களந்தோறும் பற்ற நீரில் ஊறி கிடக்கும் அடிமரங்களை தீயின் நாவுகள் தேடி துளாவுது. வைகையில் மிதந்த இளங்காற்று துளாவும் தளலுக்கு தோல் கொடுத்து உள் நுழையுது. எல்லா களங்களின் பின்புற அடிவாரங்களிலும் தீ வைக்கும் பணி படு வேகமா நடந்துட்டு இருக்குங்க. கொண்டாட்டங்களின் பேரிரைச்சலும் வேலைகளில் மும்முரமா துறைமுக ஆட்களின் நெரிசல் தாழாமல் இருந்தபோது களங்களின் பின்புற அடிவாரங்களை கங்குகள் பற்றி மேலெறிஞ்சிட்டு இருக்கு. கடற்காற்று வைகை காற்றோடு உள் நுழைஞ்சு வீசி செல்லுது இல்லையா? களங்களின் உள்கட்டையிலிருந்து தீயின் வேர் நல்ல ஆழ பதியுது. பெரியது சிறியது யவனர்களுடையது தமிழ் வணிகர்களுடையது என்ற எந்த வேறுபாட்டுக்கும் இடம் இல்லைங்க. அங்கே எல்லாத்தையும் பால் கொரண்டிகள் அப்படி முத்தமிட்டு தழுவுதுங்க. இழுத்தணைச்சு முத்தம் மட்டும் இட்டுட்டு மீள முடிவதில்லைல, மீள முடியாத காமம் உள்வாங்கி இழுத்து கொண்டிருக்கோம் இல்லையா? அப்படிதான் இழுத்து கொண்டிருக்கு. முழு கப்பலையும் அந்த நெருப்பு இழுத்து அப்படியே எல்லாத்துலேயும் பரவுது அந்த நெருப்பு. பாண்டிய நாட்டு அழகிகள் ஆடும் இருமுகப்பறையின் அதிர்வாட்டத்தை பார்க்க வாய்ப்பது எளிது கிடையாது. ஒரு கட்டத்தில் முசுகுந்தரே மயங்கி கிறங்கி களம் புகுறாரு. மகிழ்ச்சியை வேரோடு பீத்தெடுக்கும் வெறிகொண்டு நிகழ்ந்தது விருந்து. அங்க விருந்தென்பது இசையும் ஒளியும் வண்ணமும் மட்டும் கொண்டதல்ல, இவை எல்லாவற்றையும் மகிழ்ந்து ரசிக்க முடியாத மயக்கம் கொண்டதுங்க. 2 மாதங்களுக்கு மேலா நடந்து முடிந்த பேரரசரின் மனவிழாவின் நிறைவை இவ்வளவு சிறப்பா உலகத்துல வேறு யாருமே கொண்டாட முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. அங்கே கிப்பாலஸும் அங்க இருக்காரு. அதுக்கு காரணம் கோட்டைக்கு உள்ளிருந்த வெளிச்சத்தையும் ஓசையும் விட கோட்டைக்குள் வெளியே அதிக வெளிச்சமும் ஓசையுமாக அந்த இரவு இருந்துச்சுங்க. வியப்பு எல்லையற்றதானது. நிலை கொள்ள முடியாம தள்ளாடி கொண்டிருக்கும் தங்கள் தலைவர்களிடம் செய்தியை சொல்ல வீரர்கள் அஞ்சுறாங்க. அதாவது உள்ள சந்தோஷமா இருக்காங்க விருந்துல மற்ற எல்லாரும். இங்க என்ன நடக்குதுன்னு காவல் வீரர்கள் எல்லாம் சொல்லணும் இல்லையா? அதுக்கு தான் ஓடுறாங்க. அவங்க மதுளையும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. எப்படி சொல்றது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. கேட்கும் ஓசைக்குள்ள கதறும் குரல் மேலெழுது. கிப்பாலஸின் கண்ணில் பட்ட வெளிச்சத்துக்கு காரணம் என்ன? திடீர்னு கிப்பாலஸ் மட்டும் பார்க்குறான். என்ன அந்த பக்கம் திடீர்னு அந்த நெருப்பு எரிஞ்சா வெளிச்சம் வரும் இல்லையா? அவர் கோட்டையை தாண்டி ஏதோ வெளிச்சம் வர்ற மாதிரி தெரியுது. அப்போ தான் அவர் உணர்றாரு என்ன வெளிச்சம் இது அப்படின்ட்டு. இணையில்லாத உயரம் கொண்டு அவனது கப்பலின் பாய்மரம் அப்படி சுழன்று எரிஞ்சிட்டு இருக்குங்க. ஏறிய மயக்கம் கன பொழுதுல கீழே இறங்குது அவருக்கு, நம்ம கிப்பாலஸுக்கு. பேரதிர்ச்சி கொண்டு துறைமுக மேடையை நோக்கி ஓடுறான் கிப்பாலஸ். அப்பொழுதும் நிலைமையின் விபரீதம் முசுகுந்தருக்கு புரியலை. ஏன் இவர் ஓடுறாரு எந்திரிச்சு அப்படின்னு. தேரலின் மயக்கம் எளிதில் மீள விடாது இல்லையா? அதையும் மீறி கிப்பாலஸ் மீண்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய கப்பல் மீது அவ்வளவு உயிராக இருந்தார். அவருடைய கப்பல் அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். எரிஞ்சிட்டு இருக்கிறது கப்பலில் இல்லையா, அவருடைய உயிர். அதுதான் அவர் அந்த தேரல், அதாவது அந்த மயக்கம் போதை பொருள் சாப்பிட்டாலுமே அந்த போதை எதுவுமே இல்லை, இறங்கிருச்சு. எங்கும் கூக்குரல் மேல் எழுது. உள்ளும் புறவுமா வீரர்கள் பதபதைக்க ஓடுறாங்க. துறைமுகத்தின் மேடை பகுதியை நெருங்க முடியாத தீயின் சுடர் அப்படி வாரி சுழண்டுட்டு இருக்கு. எல்லா நாவாய்களிலும் முழு அளவு பொருள்கள் ஏற்றப்பட்டதுனால நெருப்பு இணை சொல்ல முடியாத வீச்சோடு மேலே படருது. வெறும் மரக்கட்டைகளில் அவ்வளோ பொருள்களும் இருக்கும்போது ரொம்ப வேகமாக பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப வேகமாக பிடிக்குது. கடல் காற்றில் பற்றிய பாய்மரம் நெருப்போடு அசைந்தாடுது. ஒன்றினை தொட்டு ஒன்றாக கீழிருந்து மேற்கு வர எல்லா களங்களிலும் தீ பற்றி பரவுது. பெரும் மரத்தின் அடிவாரத்தில் கரையான் புற்று செந்நிற சிறு கோடு போல பற்றி மேலேறும். அப்படித்தாங்க களங்களின் அடிவாரத்திலிருந்து ஏதோ ஒரு முனையில தீயின் நாவு மேலேறிட்டு இருக்கு. மேற்தளத்துக்கு அவை சேர்ந்ததுமே காற்றோடு போட்டியிட்டு புரண்டு எழுது. மேற்தளம் எங்கும் பெருவட கயிறு கிடப்பதால தீயின் அடர்வேகம் வலிமை கொண்டு உள்ளிறங்குது. களங்களின் ஓரப்பகுதியில் கீழிருந்து மேல் நோக்கி வந்த தீ இப்பொழுது மையப்பகுதியில் மேலிருந்து கீழிறங்க தொடங்குதுங்க. தீச்சுழல தொடங்குது. மண்ணுக்குள் நீர் இருப்பது போல மரத்துக்குள்ள தீ இருக்கும். மரம் தீயாய் மாறும். ஆவேசம் அளவிட முடியாது. அது காலங்காலமாக அடக்கி வைக்கப்பட்ட ஒன்றின் வெளிப்பாடுங்க. அளவிட முடியாத சீற்றத்தோட பிடிச்சிட்டு இருக்குது நெருப்பு. கிப்பாலஸ் தன் கண்ணு முன்னாடி தனது நாவாய் பற்றி எறிவதை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருக்காரு.
யவன வீரர்கள் தங்கள் தளபதியின் நாவாயாவது காப்பாற்றி விடலாம்னு பெரும் முயற்சி செய்கிறாங்க. எதுவுமே நடக்கலை. களங்களை நெருங்க முடியாமல் தவிச்சவங்களுக்கு நேரம் செல்ல செல்ல கரையே நெருங்க முடியாத நிலை ஏற்படுது. மேல் மரங்கள் வெடிக்க தொடங்குது. கொடிமரங்கள் சரிந்து விழுது. பாய்மர துணி காற்றெங்கும் சாம்பலாய் பறந்துட்டு இருக்கு. மற்றவர் அறிய வண்ணம் முன்னிரவே 2 கப்பல்களில் தேவாங்கினை ஏற்றி அனுப்பி வைத்த சூழ்கடல் முதுவன் நள்ளிரவுக்கு பின்னர் தான் விருந்துக்கு வந்து சேர்றாரு. கடைசியா வந்து தேரலுக்குள் ஆளை புதஞ்சிடுறாரு இல்லையா? அவருடைய மகிழ்வு எல்லாரையும் விட எல்லையற்றதா இருந்துச்சு. அருந்தும் குவளைக்கு விளிம்பு உண்டு, ஆனா தேரலுக்கு அதுவும் கிடையாது. அதை அப்படிதான் நம்புவாரு நம்ம முசுகுந்தர் இல்ல சூழ்கடல் முதுவன். தேவாங்குகள் இருக்கும் பிற களங்கள் துறைமுகத்துல தான் நிக்குது. யவனர்களின் நாவாய்கள் எல்லாம் புறப்பட்ட பின் இறுதியா அதனை நகர்த்துவோம் அப்படின்னு முடிவு செய்த நம்ம சூழ்கடல் முதுவன் ஆடல் அழகிகளோடு உள்ளறைக்கு போயிட்டாரு. வெளியெங்கும் எதிரொலித்து கொண்டிருந்த பெருங்கூச்சல் எதுவுமே நம்ம சூழ்கடல் முதுவனுக்கு கேட்கலங்க. இருமுக பறையின் இன்பத்தை தனிச்சு அனுபவிச்சுட்டு இருந்தாரு. பெருங்கலங்கள் வெடிப்புற்று தெரிக்கும் ஓசை கூட அவருக்கு கேட்கலாம். பார்த்துக்கோங்களே. எழும் கரும் புகையால மூச்சடைந்த பொழுதுதான் வெளிவர துணிகிறாரு. என்ன இது அப்படின்ட்டு. அப்பொழுது அவனது களமான கடற்கோதையை நெருப்பு முழுமையா அணைச்சி பிடிச்சிட்டு இருந்துச்சு. நீரில் அசையும் களத்தின் மீது நின்று ஆடியது நெருப்பின் சுடர். கிழக்கு முனையிலிருந்து ஒருவர் பின் ஒருவராக எல்லோருமே கரையேறாங்க. கைகளில் 2 கூரா தொங்கிட்டு இருந்த கைக்கட்டைகளை காலம்பன் அப்படி பீச்சு எறிகிறாரு. பூட்டப்பட்ட கட்டையிலிருந்து விடுதலையான எல்லோரும் கைகளை வீசினபடி கரையோரத்தில் நடக்க தொடங்குறாங்க. எழும் புகையால வான்மண்டலமே மறைஞ்சிருச்சு. 3ஆம் பிற நிலவின நீலனால பார்க்க கூட முடியாது. ஆனா காலை கதிரவனுக்கு இணையான ஒளி பிளம்ப நீருக்குள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். வைகை அப்படி செம்முதா கனன்றுட்டு இருக்குங்க. கதைகளை மறக்காமல் காலம் அவன் கண்ணுக்கு காட்டிட்டு இருக்கு. யாருக்கு? நம்ம நீலனுக்கு. அனைத்தையும் பார்த்தபடி கரையின் மீது பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கான். துறைமுகம் ஒன்று முழு முற்றாக எரிவதை உலகின் பெரும் வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பார்க்கிற நாள் இதுதாங்க. ஆனா அதனினும் வீரியத்தோடு எரிந்து கொண்டிருந்தது காலம்பனுடைய சினங்க. கட்டுத்தறியில் வரிசையா குதிரைகள் நிற்பது போலத்தான் துறைமுகத்துல களங்கள் நிற்கும். பின்னிரவு கழிந்ததும் துருத்தியில் ஊதுவதை போல இடைவிடாது வீசுது கடற்காற்று. காற்றின் வேகம் தளல வெளியெங்கும் வீசி விளையாடுது. நெருங்க முடியாமல் போராடிட்டு இருக்காங்க பாண்டிய வீரர்கள். இளமருதன் தன்னால் முடிந்தது அனைத்தையும் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு, அதாவது சூழ்கடல் முதுவனுடைய மகன் இளமருதன் ரொம்ப முயற்சி பண்றாரு. அவரால் முடியல. அப்போதான் ஓடி வந்த வீரன் ஒருத்தன் ஒரு செய்தியை சொல்றான் நம்ம இளமருதன்ட்ட. நெருப்பினும் கொடும் செய்தியா அது இருந்திருக்குங்க. தன் வீரர்களோடு அருகில் இருந்த யவனை கோட்டைக்குள் ஓடுறாரு. அங்கு கட்டப்பட்டிருந்த குதிரைகள்ல ஏறி மேற்திசையில் இருந்த பாண்டிய கோட்டையை நோக்கி வேகமா போறாரு நம்ம இளமருதன். வழக்கம் போல அவனது ஆளா காற்றை கிழிச்சிட்டு சீறி பாயுது. அவனுடைய குதிரையில தான் அவ்வளவு வேகமா போறாரு அந்த ஆள் செய்தி சொன்னதோட. மற்ற வீரர்களும் அவனை பின்தொடர்ந்தே விரைவாக போகிறாங்க. அது கொஞ்சம் நேரமாயிடுச்சு. அவன் பாண்டியர் கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச பொழுது தேவாங்கனை தூக்கி கொண்டு அந்த கூட்டம் போயிடுச்சுங்க. இந்த இரவில் நெடுந்தொலைவு போயிருக்க முடியாது. இதை முடிவு செய்த இளமருதன் தனது படையோடு அவர்கள் நோக்கி வேகமாக போகிறான். அதாவது அவங்க கொண்டு வந்த செய்தி என்னென்னா, அந்த திரையர்கள் கூட்டம் தேவவாக்கு விலங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னதோட தான் இங்கெல்லாம் வேகமாக போகிறாரு இளமருதன். திரையர்களை சுமந்து செல்லும் குதிரைகளால் ஒரு பொழுதும் பாய்ந்து போக முடியாது. அந்த திரையர்கள் 4-5 குதிரைகள் எடுத்துட்டு அவங்களும் வேகமாக போயிட்டு இருக்காங்க. அதில் நம்ம நீலனும் போயிட்டு இருக்காரு, காலமன் போயிட்டு இருக்காரு. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதை நீலன் உணர்ந்தான். எனவே இந்த திரையர்கள் வேகமாக ஓட்டிட்டு வரமாட்டாங்க குதிரையை, நம்மளும் இவனுக்கு மெதுவாக தான் போகணும் அப்படின்ட்டு நீலனும் மெதுவாகவே குதிரையை செலுத்திட்டு போயிட்டு இருக்காரு. விடுவிக்கப்பட்ட அடிமைகளும் குதிரை ஏறி இவர்களோட வந்துட்டு இருக்காங்க. அவர்களை விலகி போக சொல்ல நீலனுக்கு மனம் இல்லை. தங்கள் தலைவனை ஒரு குதிரையில தாங்கி பிடிச்சபடி மற்றவர்கள் எல்லோரும் வர்றாங்க. அப்பொழுதுதான் எதிர்பாராம இருளுக்குள்ள இருந்து பாய்ந்து வந்து இறங்குச்சு ஈட்டிகள். குதிரைய அப்படி வேகமா போகுதுங்க. அந்த ஈட்டியை பார்த்தோன்னா அதுக்கு மிரண்டுருச்சுங்க. மெதுவாக போய் கொண்டிருந்த குதிரை வேகமா போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். உடனே காலமன் தன்னுடைய இழுத்து பிடிச்சு அந்த குதிரையை நிறுத்துறாரு. கையில் ஏந்திய எரியுளி கொண்டு அப்படி சுறா வேட்டைய தொடங்குறாரு. இருளனும் பெருங்கடலுக்குள்ள காலம்பன் வீசிய எரியொலி அப்படியே வந்துட்டு இருந்திருக்கு. உடல்களை இடைவிடாது அப்படி துளைச்சி வெளியேறுது. யாரு அப்படின்னா நம்ம இளமருதன் பின்னாடி வந்தாங்க இல்லையா வீரர்கள், அவங்களோட தான் இப்போ நம்ம காலமன் சண்டை போட்டுட்டு இருக்காரு. தாக்குதலின் கூக்குரலுக்கு நடுவே தங்கள் தலைவனை பாதுகாப்பாக கொண்டு செல்வதிலேயே கவனமா இருந்திருக்காங்க மீட்கப்பட்ட அடிமைகள். வேகமற்று நடக்கும் திரையர்களின் குதிரையை இடைவிடாது வந்து சூழ்ந்த வண்ணம் இருந்திருக்காங்க நம்ம பாண்டிய வீரர்கள். எந்த ஒரு ஆயுதத்தையும் விட மிக நீளமானவ எரியுளிகள். அதனால
புழுக்களை கோத்து தூக்கும் கீற்றோலை போல அது மனித உடலை அப்படி கோத்து எடுத்துட்டு இருந்திருக்குது. இந்த சிறு படையை அழிக்க தன் வீரன் ஒருவனே போதும் அப்படின்னு காலம்பன் நினைச்ச பொழுதுதான் சற்றும் எதிர்பாராது ஒன்று அந்த இடத்துல நடக்குதுங்க. முன்னால போயிட்டு இருந்த நீலனை மறிக்க மின்னல் வேகத்துல ஒரு குதிரை பாய்ந்து வந்துச்சு. காலம்பன் அதை நோக்கி விரைந்து வேகமா போறாரு. யாராது அப்படின்னு. ஆனா இவனுடைய குதிரையின் வேகம் கூடவே கிடையாது. காலம்பனுடைய குதிரையின் வேகம் கண்ணிமைக்கும் நேரத்துல பாய்ந்து போயிருச்சுங்க அந்த குதிரை. அது யாருடைய குதிரைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது ஆளாங்க இளமருதனுடைய குதிரை. அவ்வளோ வேகமாக போயிடுச்சு. யாரா இவன் இவ்வளோ வேகமாக போகிறது அப்படின்னு நம்ம காலம்பன் பார்த்துட்டே இருக்காரு. உருவிய வாளோடு இளமருதன் முன்னால் விரைஞ்சு போயிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா நீலனின் முதுகில் அந்த அந்த ஒரு கத்தி ஒன்று கொண்டுட்டு போகிறாரு. அதை வச்சு சொருகணும் அப்படிங்கிறதுனால வேகமாக போயிட்டு இருக்காரு. நம்ம ஆளை அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு நம்ம இளமருதனை வச்சுட்டு. கொஞ்சம் எதிர்பாராத நேரத்தில் நம்ம காலம்பன் பார்க்குறாரு. அவரால் தாங்கவே முடியலைங்க. குதிரை கீழே விழுகுது. கீழே விழுந்தவனுடைய தலை தனியாக போய் விழுகுதுங்க. அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு நம்ம காலம்பன். நம்ம நீலனை தான் இவன் வெட்டி வீசிட்டாரு அப்படிங்கிற அதிர்ச்சியோட நம்ம காலம்பன் பார்த்துட்டு வேகமாக போகிறாரு. அந்த குதிரையில் போகிறவனை நம்ம எப்படியாவது வெட்டி சாய்க்கணும், நீலனை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த குதிரையில் போகிறவனை வெட்ட போகிறாரு நம்ம காலம்பன். அது வேற யாரும் இல்லைங்க, அந்த ஆலா குதிரையில் போகிறது இப்போதைக்கு நம்ம நீலன். போயிட்டு இருந்த நீலன் திரும்பி வந்து அந்த ஆலா குதிரையில் வந்த இளமருதன் தலையைத்தான் வெட்டி இருந்திருக்காரு. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.